ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரேசன் துவரம் பருப்பு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அகப்பை கறி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் 27,377வது நபராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரேசன் துவரம் பருப்பு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேசன் துவரம் பருப்பில் முழு பருப்பாக இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முழு பருப்பாக இருக்கிறது தான் தேவை. ரேசன் துவரம் பருப்பை 2-3 களைச்சல் நல்லா களைஞ்சிக்கோங்க. அதில் இருக்க தூசி எல்லாம் போகிற மாதிரி களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு 5 நிமிஷம் ஊற விடுங்க. நம்ம சேனலில் ரேசன் ஃபார்மையில் எப்படி சுத்தப்படுத்துறது, ரேசன் அரிசியில் எப்படி பஞ்சு போல் இட்லி மாவு அரைக்கிறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அஞ்சு நிமிஷம் ஊறின துவரம் பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு ஒயிட் கிளாத்தில் நல்லா பரப்பி விடுங்க. ஈரப்பதெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு காய விடுங்க. துவரம் பருப்பில் இருக்க ஈரப்பதெல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நம்ம துவரம் பருப்பு போட்டுக்கலாம். துவரம் பருப்பு குக் ஆகாத மாதிரி தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு கருகிரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ எண்ணெயில் போட்ட உடனே உப்பு தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உடனே சரியான பக்குவத்தில் நம்ம துவரம் பருப்பை வறுத்து எடுத்துருக்கோம். அந்த சூடான எண்ணெயிலே கருவேப்பிலை 2 கொத்தும் பூண்டை நான் தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக அந்த வாசனை கருவேப்பிலை வாசனையும் அந்த பூண்டோட வாசனையும் சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க துவரம் பருப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த துவரம் பருப்பை இப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா மிக்சரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.